நான் உங்கள் வழக்கறிஞர் டி. ரங்கமுருகன். இன்னைக்கு நம்ம கல்வி தடையை நீக்க கோரி நம்ம வழக்கு போட்டிருந்தோம். நாம் நம்ம வழக்கறிஞர் பாசறை சார்பாக மனுதார் உங்கள் வழக்கறிஞர் டி. ரங்கமுருகன். கல் மற்ற மாநிலங்களில் ரெகுலேட் பண்ணி விற்பனைக்கு இருக்குது. அது கேரளா சிறந்த உதாரணமாகவும், பக்கத்து மாநிலமான அதாவது இது பாண்டிச்சேரியும் காரைக்கால் அங்கும் கல் தடை இல்லாமல் ரெகுலேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சம்பந்தமாக நிறைய பனை தொழிலாளர்கள், நம்முடைய பனை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கோம். கல் தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தோம். இல்லையா இல்லை ரெகுலேஷன் பண்ணி கொண்டு வாங்க சொல்லியிருக்கோம். ரெகுலேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பிராந்தி விஸ்கிலாம் போடும்போது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு போடுறாங்க. புகையிலை குடிக்கும் போது புகையிலை குடித்தால் புற்றுநோய் உண்டாக்குன்னு சொல்றாங்க. அது ரெகுலேஷன். அதுபோல நீங்க என்ன பண்ணுங்க, கல் தடைய நீங்க நீக்குங்க, இல்லைன்னா ரெகுலேட் பண்ணி கொண்டு வாங்க நம்ம சொல்லியிருக்கோம். விரைவில் இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை கேட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வர்ற 15/9 தமிழ்நாடு அரசு சார்பாக கவுண்டர் போட போறாங்க. விரைவில் சத்தியமா சொல்றேன், கல் தடை நீங்கி மற்ற மாநிலங்கள் இருக்கிறது போல வரும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி பங்களிப்பு கொடுக்கும்.